வணக்கம். தசரா திருவிழா இன்னும் கொஞ்ச நாளில் ரொம்ப சிறப்பாக கொடியேற்றத்தோடு நடக்க போகுது. இப்போவுமே ஆல்ரெடி எல்லாருமே 101 நாள் 102 நாள் கணக்கில் மாலை போட ஆரம்பிச்சிருப்பீங்க. 101 நாள் முடிஞ்சு 41 நாள் முடிஞ்சு 31 நாள் கிட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அந்த கொடியேற்றத்தை சேர்க்காம தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அண்டு இப்போ மாலை போடுற பக்தர்கள் சில பேருக்கு விரதம் எப்படி இருக்குதுன்னு தெரில. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மாலை போட்டாலே மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும், குழம்பிக்கிட்டே இருக்கும், திணறிக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ணுறது சரியாக தப்பாக, நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, இதுதான் முறையா அப்படின்ட்டு. ஸோ அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல முத்தாரம்மன் பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். முத்தாரம்மனை பற்றி சொல்லணும்னா ஓம் காளி ஜெய் காளி அவரோட கோஷத்தை நம்ம சொல்லிகிட்டே நம்ம ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கிற பட்சத்தில் நம்ம முதல்ல மாலை போடுறோம் அப்படின்னா, நம்ம மாலை போட்டதுக்கப்புறம் தான் விரதம் இருக்கணும்னு இல்லை. நம்ம மாலை போடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே நம்ம விரதம்லாம் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடாமல் உடம்பையும் மனசையும் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிறதையும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா மாலை போடுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம யூஸ் பண்ண கிளாத்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி போட்டுருங்க. அதாவது துணிகளை நல்லா துவைச்சி போட்டுக்கிட்டு, சிலர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வெள்ளை அடிப்பாங்க தசரா. ஏன்னா நம்மலாம் பார்த்திங்கன்னா தமிழர் பண்டிகை, தமிழர் திருநாள், பொங்கல் திருநாளுக்கு தான் நம்ம வீடை வெள்ளை அடிப்போம். அது எல்லாத்துக்குமே தெரியும். அது போக பார்த்திங்கன்னா இப்போ தசராவுக்கு வெள்ளை அடிக்கிறாங்க. அட்லீஸ்ட் மொத்த வீட்டையும் வெள்ளை அடிக்க முடியலனாலும் பூஜை ரூம் ஏதாச்சும் வெள்ளை அடிச்சிருவாங்க. அது நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்ததில்ல. ஆனால் அது போக பார்த்திங்கன்னா நம்ம அந்த நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம ரெகுலராகவே சாப்பிட்டுட்ருப்போம். இந்த தசரா டைம் நம்ம மாலை போட போகிறோம் அப்படின்னா, அந்த மாலை போடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரம் முன்னக்கூட்டி அது கண்டிப்பாக நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு நம்ம வீட்டில் சுத்தமாக வச்சுக்கணும். அண்ட் வீட்டையே நல்லா கழுவி விட்டுறணும். நம்ம தசராவுக்கு போடக்கூடிய அந்த சாரமாக, அந்த வேஷ்டியாக இருக்கட்டும், சோப்பு துண்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நீட்டாக மடித்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உள்ள வேலைகள் ரொம்ப குறைஞ்சிரும். அண்ட் அது போக பார்த்திங்கன்னா மாலை போடுறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம இப்போ இன்றைக்கி நான் மாலை போட போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேராக போய் குலசை முத்தாரம்மனை பார்த்துட்டு கடலில் போய் குளிச்சிடணும். எனக்கு விடியகாலிலே நம்ம எந்திச்சு போவோம். மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திங்கன்னா 4 மணி 5 மணிக்கு எந்திச்சு போயிடுவாங்க. ஏன்னா 6 மணிக்கே நட திறக்கும் போதே நம்ம போய் ஃபஸ்ட்டாக போய் மாலை போட்டணும் அப்படின்னு போவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல வீட்டில் இருக்க தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு அப்படியே போய் கடலில் போய் குளிச்சிடணும். கையை நம்ம போட போகிற மாலையோ கடலில் போய் ஒரு நினச்சிக்கோங்க. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோவிலில் போயிட்டு ஒரு 3 சுற்று சுற்றிட்டு, அண்ட் அது போக பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சந்தன குங்குமம் வச்சுட்டு சிவன் கோவிலில் போய் வழிபட்டுட்டு, அண்ட் அது போக பார்த்திங்கன்னா அங்கே பேச்சியம்மன் இருக்கும். அந்த பேச்சியம்மன் பின்னாடி ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணி முடித்த பிறகு நம்ம முத்தாரம்மன் கோட்டைக்கு போவோம். முத்தாரம்மன் கோட்டைக்கு போன பிறகு என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ எல்லோரும் நிறைய பேர் மண்டப மாலை போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஸோ மண்டப மாலை போடலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ அடுத்த நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம சேனல் வீடியோ வரும், லென்த் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி மட்டுமே நான் போடுறேன். அண்ட் அந்த மண்டப மாலை போடுறது நல்லதா கெட்டதா அது எல்லாமே அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசுகிறோங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம முத்தாரம்மன் கோட்டைக்கு வந்த பிறகு நம்ம சாமி அம்மா கிட்ட போய் நேராக போய் மாலை போட்டாலும் சரி, அங்கே இருக்க குருசாமி கிட்டேயோ இல்லை அங்கே சாமியாரவங்ககிட்ட மாலை போட்டாலும் சரி, நம்ம மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை நம்ம பட்டுன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. இது இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயம் லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுக்கு இது சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா நம்ம பண்ணிட்டு முத்தாரம்மன் மேலேயோ இல்லை உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் மாலை போடுறதுக்கு முன்னக்கூட்டி இந்த ஒரு வாரம் கேப்பில் நீங்கள் கொஞ்சம் சுத்தபத்தமாக நீட்டாகிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைம் ஃப்ரீயாக இருக்க டைம் உங்கள் குலதெய்வத்தை போய் ஒரு தடவை போய் வழிபட்டு வந்திருக்கேன். ஏன்னா மாலை போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வ அருள் இருந்து குலதெய்வத்தோட ஆசி பெற்றுட்டு நம்ம இங்கே நம்ம இது பண்ணால் நம்ம அம்மன் நம்ம ஆடுற சாமி நம்ம மேலே துடியாக இருக்கும். அது நிறைய பேர் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. குலதெய்வத்தை விட்டுறாதீங்க. குலதெய்வம் தான் முதல்ல, அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே அது சாமி முதல்ல குலதெய்வத்தில் உத்தரவு கேட்டு தான் நம்ம மேலேயே இறங்கும் நான் வரலாமான்ட்டு. ஏன்னா அவ்வளோ சக்தி படைச்சது தான் இந்த குலதெய்வங்கிறது. ஸோ அதனால் குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது. குலதெய்வத்தை முதல்ல போய் பார்த்துருங்க. கண்ணி வச்சுருக்கவங்க கண்ணிக்கு தனியாக ஒரு நாள் படப்பு போட்டு இந்த ஒரு கிளாஸில் டம்ளரில் பால் பழம் பூவெல்லாம் பிச்சு போட்டு கண்ணிக்கு இந்த கண்ணை அடித்து பொட்டு வளையல் இந்த லேடிஸ்குள்ள ஐட்டம் இதெல்லாம் இந்த கண்ணினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது நிறைவேறாத ஆசைகளோட அப்படி இறந்தவங்க தான் கண்ணின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம வச்சு வழிபட்டணும். ஃபஸ்ட்டு கண்ணியை ஆடுறாங்கன்னா குலதெய்வம் கண்ணி 2 பேரையும் நம்ம முதல்ல கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாமியை நம்ம மேலே அவ்வளோ ஆக்கிரம் நம்ம உக்கிரமாக வரும்னே சொல்லுவோம்.
அதான் உண்மை. ஏன்னா ஃபஸ்ட்டு கன்னி வந்த பிறகு தான் நம்ம அம்மனோ இல்லை கருப்பசாமியோ முனியசாமியோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாலை போட்டேன்ப்பா, இப்போ நான் அடுத்து என்னப்பா பண்ணணும், விரதம் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து விரதம் ஒரு நேரம் வச்சு நீங்கள் விரதம் இருந்தால் போதும். ஏன்னா எந்த சாமியும் எனக்கு 3 நேரம் விரதம் பட்டினியாக இருந்து எனக்கு விரதம் இருன்னு யாரும் சொல்லலை. அண்டு அது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஷம் போடுறவங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேஷம் போடுறவங்களுக்கும் வேஷம் போடாதவங்களுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, வேஷம் போடுறவங்க வந்து கை வைக்கணும், ஜடை வைக்கணும். இப்போ எல்லோரும் 300 ஜடை 400 ஜடை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு உடம்பு தாங்கணும். அதுக்கு நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடம்புல பலன் இருக்கும், தெம்பு இருக்கும். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் அம்மனுக்கு விரதம் இருந்தாலும் அந்த விரதம் ஒரு நேரத்தோடு நிப்பாட்டிப்போம். ஏன்னா நம்ம அந்த வேஷத்தையும் அம்மனையும் தாங்கி ஆடணும் இல்லையா? அதுக்கு வந்து அம்பாள் என்ன தான் நம்மளுக்கு வந்து அருள் கொடுத்தாலும் நம்ம உடம்பு அதுக்கப்புறம் அதை தாங்கணும். ஸோ அதுக்காண்டி உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இன்னொருத்தங்க மாலை வேஷம் போடாதவங்க என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து அக்னி சட்டி எடுப்பாங்க. அக்னி சட்டி எடுத்து குலசிங்க நடந்து வருவாங்க. அது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது. எல்லாமே அவளோட ஆசை தான், அவளோட அருளில் தான் நம்ம எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கும் நம்ம உடம்புக்கு பலன் வேணும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒரு நேரம் விரதம் இருங்க, ஒரு நேரம் பச்சை சாதம் சாப்பிடுங்க. அது ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். பட் ஆனால் உடம்பை வருத்திக்கிட்டு எந்த சாமியும் எந்த தெய்வமும் இருங்க, எனக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லலை. ஏன்னா சமூக வலைத்தளங்கள் வந்து எல்லோரும் அவங்களுக்கு இஷ்டப்பட்டதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எனக்கு இஷ்டப்பட்டதை சொல்ல, எனக்கு சரின்னு பட்டது மட்டும் தான் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கடைசி கொடியேற்றது அன்னைக்கு நம்ம எல்லாருமே குலசையில் வந்து சந்திப்போம். அந்த குலசையில் வந்து கொடியேற்றத்தோட முத்தாரம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நடக்கிற இதை நான் வந்து லைவ் போடுறேன். ஸோ நீங்களும் அங்கே குலசைக்கு வந்தீங்கன்னா என்னை கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம தசராக்கு வேஷம் போடுற அன்னைக்கு நம்மளுக்கு இஷ்டப்பட்ட கலரை நான் வந்து சந்தன மாரியம்மன் ஆடுறேன்னா நான் வந்து மஞ்சள் கலர் போடுவேன். அண்டு ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு காளிக்கும் ஒவ்வொரு தனித்தனியான கலரை வச்சு நம்ம போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி கலர்கள்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்குங்க, பழசை யூஸ் பண்ண வேண்டாம். புதுசாக வாங்கி புதுசாக யூஸ் பண்ணி எல்லாமே அவளுக்கு வந்து நம்ம சிறப்பாக பண்ணுவோம். ஏன்னா இப்போ எல்லாமே ரேட்டு சீப்பாக தான் இருக்குது, எதுவுமே அவ்வளோ ஹை காஸ்ட்லிலாம் இல்லை. ஸோ நீங்கள் புதுசாக வாங்கி அவளுக்கு புதுசாகவே எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிருங்க. அவள் அவங்கள வேறு லெவலில் கொண்டு போவான்னே சொல்லணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவள் நம்ம நினச்சி நீங்கள் விரதம் இருந்து இந்த தசராவை சூப்பராக நடத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் காளி ஜெய் காளின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. நானும் சொல்கிறேன், ஓம் காளி ஜெய் காளி. இந்த வருஷம் மாலை போகிற அனைவருக்கும் அவங்க வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நான் இந்த முத்தாரம்மனை வந்து வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் இது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நான் திருத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என் கூட பகிர்ந்துக்கலாம். எனக்கும் உங்கள் கூட நேரடியாக உரையாடுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும். அதை சொல்லிட்டு நான் போய்க்கிறேன். அண்டல் டாடா பாய் பை ஃப்ரம் ஆர்ஜே குருமூர்த்தி. தேங்க்யூ, பாய் பை, டேக் கேர்.